இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள், அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள். ஒரே ஒரு நைட் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த படையில் யார் இருப்பார்கள்? அவர்கள் உலகத்தில் இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். என்றால் அவர்கள் நீதமான படை. ரசூலுல்லாஹ் அந்த படைக்கு இந்த பேர் அந்த பேர் இந்த பேர் என்று வைக்கவில்லை, அதில் நீதமான படை என்றார்கள், மிக நேர்மையான படை என்றார்கள். அவர்கள் வந்த உடனேயே கஅபத்துல்லாஹ் அங்கே அவர்கள் இருப்பார்கள். இரவு நேரம் ஒரே ஒரு நைட் அதாவது மக்காம் இப்ராஹிமுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே அவர் இமாம் மஹ்தி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படை அவர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள் தெரியுமா? இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், மதீனாவிலே இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் அதுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை, உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் ரசூலுல்லாஹ். இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார்கள். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லாஹ். பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள், துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையிலே பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கியை பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரமாரியாக பாம்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீஸ் டாக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல் அது எங்கள்கிட்ட பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக் என்ற ஊர் எங்க கையில இருந்து பறிப்போய் விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல், துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறிப்போக விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? ஹரத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள். மூக்கு கொக்கை, இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள். என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக ஹஸன் ரலியல்லாஹுடைய குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மத். அப்துல்லா முஹம்மத் என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம் வாசி. அவர் வருவார் இந்த நீதமான படையில் வந்து காபத்துல்லாஹ் கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹ்தி வெளியாவார் என்றார்கள் சொல்லலாம். ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹ்தியை அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹ்தி வருவார் என்பதற்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள். அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹ்தி என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரத்தில் அப்படி நடந்தது. 1979ஆம் ஆண்டு சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், 4 நாட்களாக அரத்தில் தொழுகை நடக்கவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள், ஷூட் பண்ணி ஹரமே அப்படி கதிகலங்கி போய்விட்டது. ஹரத்துக்குள்ளே ஒருவர் எடுத்து மைக்கை எடுத்து பிடித்து பேசினார், இமாம் மஹ்தி வந்திருக்கிறார், இதா இருக்கிறார் இமாம் மஹ்தி என்று ஒருவரை காட்டி, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மது, அவர் படையோடு இங்கே வந்திருக்கிறார், ஹரத்தில் இமாம் மஹ்தி வந்து விட்டார் என்று சொன்ன சேருக்கு ஹரமே குழம்பி நிற்கிறது. அவர் அரபியில் பேசுகிறார். அங்கே உள்ள பாதி பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அஜமிகள் அங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணுவது என்று வழங்கவில்லை. ஃபயர் பண்றதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார்.
ஹரம் அப்படியே இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செக்கின் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு போய் ஜித்தாவில் நிற்கிறோம் என்றால் செக் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் என்றால், நீண்ட நேரம் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால், இது எல்லாம் 79க்கு பிறகு நடந்தது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, என்ன நடந்தது? ஹரத்திலே இமாம் மஹ்தியுடைய ஆட்சி என்று சொல்லி அறிவித்து எல்லாரும் வெளியான பிறகு சவுதி அவசரமாக ஃபயர் பண்ணவில்லை. ஹரத்திலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அமைதியாக நின்று ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணி, அது மஹ்தி இல்லை அப்பா. ஏனென்றால் சவுதியே கதிகலங்கி நின்றது. இது மஹ்தியா என்ன? யார்? இமாம்கள் தெளிவாக பேசினார்கள். இப்படி மஹ்தி வர மாட்டார் என்றார்கள், தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் பேசினார், அவர் மஹ்தியாம், இவர் மஹ்தியாம். மஹ்தி வந்து விட்டாலும் ஒரு காலமும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் முஹம்மது, அவர் மஹ்தி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்தான் கலீஃபா, அவர்தான் கலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி மலைகளை தாண்டியாவது மஹ்தி வந்தால் அவருக்கு பையத்து பண்ணுங்கள் என்றார்கள். நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள். சாதாரண ஒருவர் வந்து நான் மஹ்தி என்றால் உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது? மஹ்திக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஜஸீரத்துல் அரப் அவர் கையில இருக்கும். ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டு கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்டவர் வந்தால்தான் ஆட்சி. ஜஸீரத்துல் அரபில் அது நடக்கவில்லை. நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மஹ்தி வந்தாராம். ஒரு காலத்தில் இன்னொருத்தர் மஹ்தி மஹ்தி என்று அழைத்தார்கள். இப்படி காதியானில் இருந்து எல்லாருமே மஹ்தியை பற்றி பேசுவார்கள். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியெல்லாம் வரவே மாட்டார். நீங்கள் யாரை பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத்து அடையாளம் காட்டும் வரைக்கும் ஜஸீரத்துல் அரபுடைய ஜனாதிபதி அவரா? அவர் மஹ்தி. அப்படி வந்தாரா? மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து போகும். ஒரு இந்த உலகத்தில் இந்த பூமியிலே மிக பலமான படை மதீனாவிலிருந்து வெளியாகும். எங்கே போகும் தெரியுமா? கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு போகும் என்றால் ரசூலுல்லாஹ். துருக்கியுடைய தலைநகரம் இன்றைக்கு இஸ்தான்புல் என்ற பேர். கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு போனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இவர்களுக்கும் போராட்டம், நீங்க எதுக்கப்பா வந்தீங்க? உங்களுக்கு எங்களுக்கு என்ன இது? படையில் போனவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, எங்களுடைய உறவுகள், நாங்கள் விடமாட்டோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த படையை மூன்றாக பிரித்தார்கள். அந்த மிக பலசாலியான படையிலும் முனாஃபிக்கள் இருந்தார்கள். மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிலே இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அரவணைத்துக் கொள்வான், அவர்களை மன்னித்து விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே மூன்றாவது கூட்டம் அவர்களை தோற்கடிப்பார்கள். அந்த நேரத்தில் இஸ்தான்புல் மீண்டும் எங்கள் கையில் வந்தால் ஈசா நபியுடைய வருகை நெருங்கிவிட்டது என்ற அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்தான்புல் எங்கள் கையிலிருந்து போய் வர வேண்டும். இன்றைக்கு இஸ்தான்புல் போகுமா என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய யுத்தம் வந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானை அடித்தார்கள், உள்நாட்டு போர், அல் கைதா என்றார்கள், தாலிபான் என்றார்கள், அடித்துக் கொண்டார்கள், சண்டைகள் வந்தது. கடைசியில் அமெரிக்கா தலையிட்டு அதை கையில எடுத்தார்கள். ஈராக் யுத்தம் என்றார்கள், அதிகது என்றார்கள், கடைசியில் அமெரிக்கா கையிட்டு அவர் கைகளை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதே மாதிரி இப்போ துர்க்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால், இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூலுல்லாஹ் சொன்ன மல்ஹமாவாக இருந்தால், இது முடியவே முடியாமல் அடித்துக் கொண்டே இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி நேரம் ஷாமிலிருந்து தான் அந்த ஜிஹாது படை வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் ஷாமிலிருந்து சொல்கிறேன் தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை கட்டி சொல்லவில்லை, சஹீஹுல் முஸ்லிமிலே மிக தெளிவாக வருகிறது. அவர்கள் போய் இஸ்தான்புலை பிடிப்பார்கள். பிடித்தால் ஷைத்தான் வெளியே வந்து கத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். ஓடுவார்கள் அந்த ஜிஹாது படை. எங்கே ஓடுவார்கள் தெரியுமா? ஹதீஸில் தெளிவாக வருகிறது, சிரியாவுக்கு ஓடுவார்கள். ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவுக்கு ஓட்டம் எடுப்பார்கள். ஏன்? தஜ்ஜால் வந்து விட்டால். அண்டர்லைன் பண்ணுங்க, சிரியா. ஏன் சிரியாவுடைய மனைவி மக்கள்? அது சிரியாவுடைய படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாதிலே பட்டு 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 கடைசி யுகம் வருகிற நேரம் சிரியாவில் இருந்து தான் அந்த மிக பலசாலியான படை ஷாம் மண்ணிலிருந்து பலஸ்தீனத்திலே
ஜிஹாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம். உம்மாமார்கள் மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்க என்று சொல்கிறார்கள். இந்த ஷாம் மண்ணு மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்வதற்கான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. யகூதியுடைய கணக்குகள் பிழையாகிவிட்டது. யகூதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் பெயர் வைத்தார்கள்? மலிக்குஸ் சலாம். தெளிவாக பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள் கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசனை 2000 ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். யாரப்பா சமாதானத்தின் அரசன்? தஜ்ஜால். தஜ்ஜாலை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிலேனியமாக பரப்பப்பட்டது. வீடியோக்களை அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண. தஜ்ஜால் வருவானாம், கிங் ஆஃப் பீஸ், அதை வேர்ல்ட் வைடா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு போட்டார்கள். ஏமாந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டது. 17 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈரானில் ஒரு ஊர் இருக்கிறது, அஸ்பஹான், அரபியில் அதனுடைய பேர், இங்கிலீஷ்ல இஸ்பஹான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் நினைக்கிறேன், அஸ்பஹானிலே 70,000 யூதர்கள் தைலஸ்தான் என்ற பச்சை நிற யூதர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு தஜ்ஜாலை பின்தொடருவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் இன்டர்நெட்ல அடித்து பாருங்கள். இஸ்பஹான், அஸ்பஹான், நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது. இஸ்லாம் அவைகள் எல்லாம் பிடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யூதர்களுடைய மிக புனிதமாக, அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் தான் அஸ்பஹான். இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியா தான் அஸ்பஹான். 70,000 யூதர்கள் தைலசான் என்ற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். இன்றைக்கும் அந்த ஊர் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே இஸ்லாம் நுழையவில்லை. ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது, எங்கெங்கேயோ இஸ்லாம் போனது, ஈரானுக்குள்ளே போக முடியாமல் போனது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், அங்கே இருந்து தான் தஜ்ஜால் வெளியே வருவான். தஜ்ஜால் வெளியே வருவான். அந்த பகுதி ஈராக்குடைய பகுதிகளில் இருந்து தஜ்ஜால் வெளியே வந்தால் குராசான் பகுதியில் இருந்து இவர்கள் 70,000 பேரோடு இவர்கள் அப்படியே தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். பாபு லூத், பலஸ்தீனத்திலே ஜெருசலத்தில் உள்ள பாபு லூத், லூத் என்ற இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாமே ஷாம். இந்த ரெட் மார்க் எல்லாமே ஷாம். இந்த ஷாமில் இருந்து தான் மறுமை நாளைக்குரிய கடைசி யுக முடிவுக்குரிய போராட்டங்கள், அதிபயங்கரமான யுத்தங்கள் அத்தனையுமே நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணில் ஏற்படுகிற யுத்தம், அந்த யுத்தத்தில் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லிம்களுக்கு சொல்லும், ஹாதா யஹூதியும் மிவராஹி, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், தால் உக்துலு, வாரப்பா கொல்ல அவனை என்று பேசும் ஹர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர. சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்தை நாட்டிக் கொண்டு போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டிக் கொண்டு போறார்கள். உலக யுக முடிவு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள். அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹு அலம். ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா? நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ் மீதானையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. நாங்கள் தைரியமாக பேசுவோம். 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம், முழுமையாக பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது, ஆனால் பலஸ்தீனம் அழியாது. அங்கே ஜிஹாத் நடக்கும். ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனிலிருந்து விரட்ட முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இவைகள் எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தால் உங்களுக்கு வழங்கும் அடுத்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ். மிஸ்ரில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, ஈஜிப்தில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை. அடுத்தது மிஸ்ரில் நீங்கள் எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையில் நான் இந்த பாடத்தை படிக்கிற நேரம் எனக்கு படித்து தந்த உஸ்தாத் சொன்னார், ஈராக்கிலே பிரச்சனை, அடுத்தது சிரியா என்று சொன்னார். சிரியா என்று சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மௌத்தாகிவிட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுது சிரியாவை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எகிப்து. இதில் கை வைக்கப்பட்டு எகிப்து பொருளாதாரம் உடைக்கப்பட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வரிசை சரியாகிவிட்டது. அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்படி என்றால் மிக நெருக்கமாக இருக்கிறது என்றால் மறுமைக்கு நானும் நீங்களும் மறுமையை நினைத்தோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சிரியா மக்களுக்காக, ஷாம் மக்களுக்காக என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முதலிலே சிரியாவிலே பிரச்சனை ஏற்பட்ட இடம் டெமஸ்கஸ், திமிஷ்க். கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை மினாரா இருக்கிறது. அதாவது இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குற இடம் வெள்ளை மினாராண்டு
ஒரு சிலர்கள் அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஆலம், எங்களுக்கு நேரடியாக அடையாளம் காட்ட முடியாது. எது அடையாளம் படுத்தப்பட்ட வெள்ளை பள்ளிவாசலோ அதிலும் ஒரு துண்டு இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஷாமை பொறுத்தளவில் அதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யமனிலும் சண்டை நடக்கிறது. ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான யுக முடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை இந்த உலகத்துக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் தயாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு யுகம் வரும் என்றார்கள், பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமையினால் நெருங்கிவிட்டால் காபிர்கள் முஸ்லிம்களை கண்டு பாய்ந்து கொதறுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்படுகிற நேரம், அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லிம் கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமுக்கு வாழ முடியாதாம். காரணம், அவன் முஸ்லிமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோஹிங்கியா முஸ்லிம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அர்கான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அர்கான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அவர்கள் பர்மாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன காரணம் கேட்டால், ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா? முஸ்லிம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் நீங்களும் இருக்கிறோம், அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பா. வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள். அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லிம் என்றால் அவன் தீவிரவாதி, முஸ்லிமை கொல்லுங்கள், முஸ்லிமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்களை அனுப்பினா சுப்ஹானல்லாஹ், யாரு கைவிரிச்சா தெரியுமா? அர்கான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது. நாயிஃப் என்ற ஒரு ஆறு, அதுல போட்டா வந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள், சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ பார்த்திருக்க, முழு பேரும் பார்த்தாங்க. அவ்வளவு பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளவு ஆமியை குமிச்சு உள்ள வர வேணான்ட்டாங்க. அழுகிறார்கள் குழந்தைகள், தேம்பி அழுகுது. ஒரு வீடியோ ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுகிறது. அந்த ராணுவ வீரருடைய கண்ணால கண்ணீர் ஓடுது. என்ற குழந்தைகள் அழுகுது, எல்லோரும் அழுகிறார்கள். சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்கன்னு சொல்லப்படுகிறது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை, நம்முடைய நாட்டுக்குள் பர்மாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் முஸ்லீம் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சோதனை. முஸ்லீமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லீம் கைவிரித்து விட்டான். அந்த நேரத்தில் பிள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள், பிஞ்சி மதலைகள். எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை. காலையில் போகும், மாலையில் வருகிறோம், சின்ன பொருளாதார சிக்கல். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா முனாஃபிக்கா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காட்டின உடனே அந்த ராணுவ வீரர் கண்ணீர் வடிகிறது. அப்படியே சொல்லுவார், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், போங்க, எங்களுக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது. அழுது சொல்லுவாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் திரும்ப போட்டில் ஏற்றி அனுப்பப்படுவார்கள். அந்த மீன் பிடித்தவர்கள் சொன்னார்கள் அறிக்கை, நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போனோம், ஆத்தங்கரையிலே நாங்கள் மீனை விட அதிகமாக சின்ன பிள்ளைகளும் மதலைகளும் பெரியவர்களும் ஜனாசாக்களை மிதங்குவதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் உம்மத் வெறி பிடித்த நாய்கள், பசித்த நாய்கள் எப்படி உணவை கண்டால் பாயுமோ அப்படி பாயும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாசா ஆத்தங்கரை ஓரமாக மிதக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகமே பார்த்த ஒரு போட்டோ, நிறைய நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக வந்து உலகமே உழுக்கப்பட்ட ஒரு போட்டோ. கையில் தூக்குற நேரம் தான் நானே வயதை அடைந்து கொண்டேன். ஏனென்றால் வீடியோ கூட வெளியிட்டார்கள். ஒரு கரை ஓரமாக, சிரியாவுடைய யுத்தத்திலே கரை ஓரமாக ஒரு குழந்தை,
அந்த குழந்தையுடைய அப்படியே முகம் குப்புற அந்த குழந்தை மவுத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3.5 வயசு இருக்கும். அதாவது அப்படியே அலை வருகுது, தலைய நலைக்குது, அலை வருகுது, தலைய நலைக்குது. இந்த மாதிரி நலைச்சு போகுது. சுபஹானல்லாஹ். ஜனாசாவை தூக்கினால் சின்ன ஒரு குழந்தை. இந்த மாதிரி யுத்தங்களால் முஸ்லிம்கள் பாப்பா கடலில் மௌத், உம்மா மௌத், அந்த பிஞ்சு குழந்தை கடலிலே அனாதையாக மரணிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சோதனை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லையே. இந்த இரவிலே நானும் நீங்களும் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடித்து துஆ செய்யாவிட்டால், யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள், எங்களுடைய புனித மண்ணிலே மிக அதிபயங்கரமான போராட்டம் நடக்கிறது. அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் இறைவா என்று கேட்காவிட்டால் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த சாதாரண பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது உலகமே பார்த்த வீடியோ. அடுத்த நாட்டுக்கு போய்விட்டார்கள், கிறிஸ்தவ நாடு. போனால் ரயில்வே ட்ரக்கிலே பிஞ்சு குழந்தைய உம்மா தூக்கி கொண்டிருக்கிறார். பாப்பா வந்து உம்மாவோட சேர்த்து ரயில்வே ட்ரக்கிலே போடுறார். எதுக்கு போட்டார் தெரியுமா? தற்கொலை முயற்சி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பிச்சை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ட்ரெயின் வந்தால் அப்படியே சாகுறோம் என்றார்கள். பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு, நிஜமாக சொல்லவில்லை. ஏன் அப்படி சொன்னால்தான் அந்த ஊரிலே எங்களை எடுப்பார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? இல்லை என்றால் நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கிறிஸ்தவ நாடுகளில் போய் மண்டையிட்டு எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் வடித்து அழுகிறார்களே பஷார் அல்-அசாத். அவன் செய்த கொடுமை இந்த மோமின்களை, முஸ்லிம்களை மண்டியிட வைத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், அதிபயங்கரமான யுத்தத்தின் விளைவு. நன்றாக வாழ்ந்த எங்களுடைய முஸ்லிம்கள் எங்கேயோ போகிறார்கள். அவர்களுடைய கூடாரத்தில், குடிசைகளே கூடாரத்திலே -டிகிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான கூதல் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அவர்கள் செய்த குத்தம் என்ன? பஷார் அல்-அசாதை முன்னிறுத்தி, இறைவா, இந்த கொடுங்கோலனுக்கு நீயே பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று எத்தனை முஸ்லிம்கள் கேட்டீர்கள். நானும் நீங்களும் அவர்களுடைய உறவுகள் என்றால், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் பாதிக்கப்படுறார்கள் என்றால், இந்த ஷியாக்கள் அவர்கள் நுழைந்து இவர்கள் அஹ்லுஸ் சுன்னahவுடைய இரத்தத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டிலே ஷியாக்களை வளர்க்கிறார்கள். இமாம் குமைனி, யாரடா இமாம் குமைனி? அவனுக்கு இமாம் என்று யார் பேர் வைத்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இமாம் என்று சொல்லக்கூடிய ஈரானிய முஸ்லிம் குடியரசு என்று வாய் கூசாமல் வானொலிகளில் பேசுகிறார்களே ஷியாக்கள். என்றைக்காவது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தில் சேருவார்களா? நாங்கள் ஜமாத் ரீதியாக பிரிந்திருக்கலாம், தௌஹீத் தப்லீக் ஜமாத் இஸ்லாம் என்று பிரிந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துகள். ஆனால் ஷியாக்கள் காஃபிர்கள். ஜமியத்துல் உலமா மிக தெளிவாக ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷியாக்களை இந்த உலமாக்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள். அறத்திலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரியிலே ஆமியிலே போடுவார்கள், மஸ்ஜித் நபவியிலே. ஏன்? இந்த ஷியாக்கள் அங்கேயும் பிரச்சனை. தொழமாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் அலிக்கு போய் தொழுவார்கள். மிக முசீபத்து பிடித்தவர்கள். இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ், அவர்களும் ஷியாக்களுடைய யுத்தத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிரியாவுடைய போரில் ஹவாரிஜ் என்ற அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களே என்ன சொன்னார்கள்? நீங்கள் என்னப்பா ஹவாரிஜை அடையாளம் காணவே கஷ்டம். நீங்கள் தொழுவீர்கள், அவர்களும் தொழுவார்கள். உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள்? அவர்கள் அப்படி தொழுவார்கள். நீங்கள் நோம்பு பிடிப்பீர்கள். சஹாபாக்களை பார்த்து அவர்கள் நோம்பு பிடிப்பார்கள். நீங்க என்னப்பா நோம்பு பிடிக்கிறீர்கள்? அப்படி நோம்பு பிடிப்பார்கள். ஆனால் ஓதுவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது. இப்படி இபாதத்து செய்வார்களா என்று நினைப்பீர்கள். ஹவாரிஜ்களை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படி இபாதத்து பக்குவம் எல்லாமே இருக்கும். அவர்கள் முஸ்லிம்களை கொல்லுவார்கள். அதான் அடையாளம். முஸ்லிம்களை கொல்லுவார்கள். அவர்கள் மட்டும், அவர்கள் வருகிற காலத்தில் நான் இருந்தால் ஆறு சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தால் அப்படி அழிப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள். அந்த ஹவாரிஜ் வழியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்டமாக இதை சொல்வதற்கு நேரமில்லை. அந்த ஹவாரிஜ் வழியாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக ஷியா. இந்த நாட்டில் யாரு செய்த முசீபத்தோ 200க்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி அவர்கள் எல்லாம் மௌலவியாக வந்திருக்கிறார்கள். ஓட்டமாவுடைய ஒரு மதரசா, கதிரவேலையில் இன்னொரு மதரசா என்று சொல்லி மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் பள்ளிவாசல்கள் குறிக்க வைக்கப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் ஷியாவை படித்து வந்து நெஞ்சிலே அடித்து ஃபாத்திமா என்று பேசுகிறார்கள். அவர்கள் நடிக்கிறார்கள். கோல்பேஸுக்கு பக்கத்திலே அவருடைய பல்கலைக்கழகம், ஃப்ரீ எஜுகேஷன். எங்களுடைய உறவுகள் தெரியாமல் போறார்கள். அந்த அளவுக்கு முஸ்தபா
போகிறார்கள். பேசினால் எங்களுக்கு பிரச்சனை, பேசினால் எங்களை கூப்பிட்டு ஓட்டமாவிடலை வைத்து பேசினால் அவர்களுக்கு போலீஸ் விசாரணை. அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளேயும் பூந்து விட்டார்கள். அல்லாஹ் விட மாட்டான். நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த உம்மத்து எந்த கிஷியா நுழைந்ததோ அன்றைக்கு இந்த உம்மத்து இரத்தால் ஓடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்னுடைய உறவுகளே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர்களே, நானும் நீங்களும் உருவாகி ஷியாக்கள் தெரிந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். கோல் பேஸ் வரைக்கும் வந்து விட்டார்கள். யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அவர்களை பற்றி பேசினால் எனக்கும் உங்களுக்கு மௌனம். ஈரான் அப்படி தலை போட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டான். அவர்கள் செய்கிற அராஜகம் தான் இந்த அராஜகம். இது எல்லாத்துடைய முடிவு கிறிஸ்தவருடைய கையிலே, அது கையிலே போனால், ஆமாக் அல்லது தாபிக்கிலே வந்து அவர்கள் இறங்கினால், சென்பூல் என்றைக்காவது அமெரிக்காவோ நேட்டோ படையோ ஏதோ ஒன்று பிடித்தால் அன்றைக்கு எதிர்பாருங்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வருகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இது எல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் நெருங்கிவிட்டதா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நெருங்கிவிட்டது. நான் தான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள். அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து, மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் பானதுரையிலே இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார். இன்னால் மௌத்தாகுவார், அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் உலகமே பார்க்கணும், உலகமே பேசணும். அந்த மாதிரி விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவுகளே அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா? அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் தௌபாவிலே ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா, நெருங்க வேண்டுமா? அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதியை ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று. ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், அமேசான் இவைகள் ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள். இந்து நதி. இந்த நதிகளில் மிகவும் முதன்மை வாய்ந்தது தான் யூப்ரட்டிஸ். உலகத்திலே மனிதர்கள், அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசொப்பொத்தேமியான வரலாறு என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசொப்பொத்தேமியான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அதில் தான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது. அது யூப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், நாசாவுடைய ஒரு படத்தை. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். 2003ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2003, 9, 16 எடுத்து காட்டார்கள். அசந்து போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிவருடைய மேப், சேட்டலைட் மேப், இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறி இருக்கிறது. 2016 அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் 2023 இதில் ஒரு பகுதி வத்திவிடும் என்று. வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி, ஜீவன் நதி. எக்கச்சக்கமான ஆட்டிகள். ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி, சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி. இது வத்துறது எந்த அளவுக்கு என்றால், பழங்காலத்து சில நாணயங்கள், சில விஷயங்கள் அவைகள் எல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள். அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் குறிவைத்து சொன்னார்கள், சேட்டலைட் மூலமாக யூப்ரட்டிஸ் நதிகளை இன்றைக்கு அவதானிக்கப்படுற அளவுக்கு. யூப்ரட்டிஸ் நதியுடைய ரிவர் இன்றைக்கு இவ்வளவு சுருக்கமாகி விட்டது. மக்களுக்கு, ஈராக் மக்களுக்கு தண்ணீர் இல்லையாம், யூப்ரட்டிஸ் வத்துதாம். இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது. உலகம் பஞ்சம் என்று பேசப்படுகிறது. அத்தாதுர்க் ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் அடிக்கிறார்கள். அந்த நதியை திருப்பி அது இன்னும் கொஞ்சம் நதியை வத்த வைக்கிறது. கூடி அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லையா? ரசூலுல்லாஹ் சும்மா பேசவில்லை. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கம் மழை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள். 100 பேர் போனால் 99 பேர் சாகடிக்கப்படுவார்கள். ஒரே ஒருவர் தான் மீதமாக இருப்பார்கள். 99% என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட யுத்தங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? ரசூலுல்லாஹ் சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை, அடையாளத்தை போட்டு சொன்னார்கள்.
அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான். எல்லாமே ஒரு காலம் இல்ல. ரசூலுல்லாஹ் முதலில் சொன்னார்கள், ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி. ஹிஜாஸை கூட்டினாக்கி கையை நீட்டினார்கள். இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள். இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள். பெருமானார் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள். அதாவது யூப்ரட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள். நதி வத்தி தங்கமலை வரும். அப்ப முதலில் நதி வத்தணும், அப்புறம் தங்கமலை வரும். இதே மாதிரி சொன்னார், ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜாஸிலே ஹிஜ்ரி 617ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 வருடங்களுக்கு பிறகு 2 பூமி குலுக்கங்கள் ஹிஜாஸ் நெருப்பெடுக்கிறது. எப்படி நெருப்பு? அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது. அந்த இன்டர்நெட்டிலே நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த கல்கள் எல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் ஹிஜாஸிலே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாகிவிட்டது. கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கருகின பூமி, இந்த பக்கம் கருகின பூமி. ஹிஜ்ரி 617. மஸ்ஜித் நபவிக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். தௌபாக்கு ஈடுபட்டார்கள். ஏன்? 2 தடவை பூமி குலுக்கும். பூமி குலுக்கத்தோடு ஹிஜாஸில் ஒரு நெருப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்குக்கு தெரியாது. டெமஸ்கஸ் என்றால் பசரா, பசரா என்றால் திமிஷ்க், இன்றைக்கு டெமஸ்கஸ். அந்த பசராவில் உள்ள ஒட்டகங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். வரலாறு மிக அழகாக பாடம் சொல்லுது. அந்த நெருப்பு மேல நோக்கி போனது. ஒரு வால்கனோ எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ, மேலே போனால் தான் அது பசராவுக்கு தெரியும். தெல் டேங்கி 10 நேரம் சில வேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும். மேல மேல நெருப்பெடுத்தால் அது பக்கத்து நாளுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கிருந்து லெட்டர் வருகிறது. அந்த காலத்தில் அது இன்றைக்கு உம்மத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் இருந்து வந்த லெட்டர் இந்த நெருப்பை பற்றி கேட்டு சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல் அப்படி ஒரு வரி சொல்ல மாட்டார்கள். இந்த உம்மத் அன்றைக்கு மதீனாவிலே அழுதார்கள், அவர்கள் துடித்தார்கள். வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஹிஜாஸை உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம். அங்கே எந்த குடியிருப்பும் இல்லை. அந்த நெருப்பு எடுக்கப்பட்டு 700 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதிபயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான் என்றால் முதல் அடிப்படை, இந்த உரையிலே முதலாவது அடிப்படை, நானும் நீங்களும் முனாஃபிக்குடைய தன்மையிலிருந்து விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மல்லம் யகுஸு, நீங்கள் போராடாவிட்டால், நீங்கள் ஜிஹாது செய்ய, யார் ஜிஹாது செய்யவில்லையோ, வலம் யஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, யார் போராட்ட களங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கல்பால் போராடவில்லையோ, மாத அலா ஷஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே? இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரையுடைய முதலாவது நோக்கம். நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரம் எல்லாம், இறைவா ஷாமுடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ், குர்ஆன் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்திரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்ற துஆக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். அடுத்ததாக என்னுடைய உரையுடைய 2வது அடிப்படை, மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருவானே, சுல் அர்ஷில் மஜீத், அர்ஷுக்கு சொந்தக்காரன், ஃபஅலுல் லிமா யுரீத், அத்தனையும் செய்யக்கூடியவன், அவன் நாடியதை எல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கெல்லாம் இருப்போம். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நாவசைத்து பேசிய எந்த வார்த்தையும் பொய் கலக்கப்படாத இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே சொன்ன ரசூலுல்லாஹ். நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதென்று? இதுவரைக்கும் நடந்த யுத்தம், இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும், இது மல்அமாவாக இருந்தால், இது கடைசி யுத்தமாக இருந்தால், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால், வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே 24 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள். அல்லாஹு அலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 80
கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும், 80 கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். என்ன, உலகத்தில் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்ன, நான் அவ்வளவு டீப்பாக போகவில்லை. இவைகளை எல்லாம் கல்வியிலே வைத்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள். யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமை நாள் வராது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? எங்கள் கையிலே அக்ஸா வந்து அந்த அக்ஸா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமை நாள் வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் உடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா? சிரியாவுடைய படை கான்ஸ்டான்டினோப்பிளில் இருந்து அப்படியே வருவார்கள். தஜ்ஜால் வெளியே வந்து விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும், நிஜமாக தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் குராசான் பகுதியிலே, அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியே வருவான். வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தஜ்ஜாலுடைய பின்னணியிலே. அந்த நேரத்திலே தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பது ஷாமிலே, சிரியாவிலே, திமிஷ்கிலே, பசராவிலே, பசராவுடைய கிழக்கு பகுதியிலே, டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள். அவர் வர்ணனின ஆடை அணிந்திருப்பார், அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும். அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டும் என்றார்கள். தலையை உயர்த்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள். அவர்கள் வந்து பசராவிலே இறங்குவார்கள். இதுவும் ஷாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமிலே இறங்குவார்கள். இறங்கின உடனே இந்த உம்மத் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள். சொல்லுவார்கள், ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார். நீங்கள் தலைவர், நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார். இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல, இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க. அவர் ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு ஜனாதிபதி, நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா. அதுதான், அவருக்கு வகையும் வராது, அவர் குர்ஆனை தான் பின்பற்றுவார், புதுசாக ஹதீஸ் சொல்ல மாட்டார், அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி. ஈசா நபி ஒரு நபி, ஆனால் அவர் என்ன சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், சுபஹ் ஜமாத் நடத்தப்படும். அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார், யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தஜ்ஜால் பதறுவான். அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார். சிரியாவில் இருந்து பக்கத்து நாடு பசரா, அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம். மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், பாலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பக்கத்திலே தஜ்ஜால் வந்திருப்பான், இவர் படையோட போவார். போனால் உப்பு கரைவது போன்று, தண்ணீரிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசா இப்னு மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார். பாபு லூத், பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொல்லுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை அடையாளங்கள் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே, மஸ்ஜித் நபவியிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து ஒன்று சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே, இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன? இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, இவைகளை எல்லாம் திறந்து விட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸுல் அர்ஷில் மஜீத், அரிசுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம், எனக்கு அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு என்னால் சுவர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா? என்னுடைய அன்பு சகோதரர்களே, இதை சிந்தித்து பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம். இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா? மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கு வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் பக்குவமாக்கப்படும், என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும், நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம். அதற்காக வேண்டித்தான் மறுமை அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் போட்டார்களே தவிர, மறுமை அடையாளங்கள் என்று ஏன் ஃபுராத் நதியை பேச வேண்டும், ஏன் யூப்ரட்டிஸை பேச வேண்டும், ஏன் அதை பேச வேண்டும், ஏன் எகிப்தை பேச வேண்டும்? இவைகள் எல்லாம் ஏன் பேசுகிறார்கள் என்றால், இவைகள் ஒவ்வொன்றும் சான்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக கண்டார்கள். மதீனாவிலே 3000 பேர்,
10,000 பேரை வெற்றி கொண்டு அஹ்ஸாபுக்கு பிறகு அவர்களுக்கு ஷாம் கிடைத்தது. உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் உலகமே அவர்கள் கையிலே கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். கல்லு கட்டின ஒரு காலம் இருந்தது, கருவூலம் கிடைக்கும் என்று தெளிவான ஒரு ஹதீஸ் வந்தது. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? பாரசீக மன்னருடைய அந்த பணம் இந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்றார் ரசூலுல்லாஹ். கண்ணு முன்னாடி செலவழிக்கப்பட்டது. அதில் உமர் பின் கத்தாப் துளியையும் தொடவில்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு எம்பயர், ஒரு ராஜ்யத்தை பார்த்து இதில் உள்ள கருவூலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதைகளை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றால் கண்ணு முன்னாடி அது நடந்தது என்றால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் நாமசித்து பேசி அத்தனை வார்த்தைகளையும் கண்ணால் கண்டால் அவர்கள் அத்தனை உணர்வு பூர்வமாக பார்த்தால் இவைகள் எல்லாம் யாருக்கும் சந்தேகப்படாமல் உணர்வு இவைகள் அத்தனையும் இந்த சம்பவங்கள் அத்தனையும் என்னையும் உங்களையும் மறுமைக்கு தள்ளுகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஜா ரப்புக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான், வஜா ரப்புக்க வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அனுபவித்து நிற்பார்கள். வஜிஅ யௌமஇஸின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இருக்கிற நேரம் நாக்கிசூரு ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், சில மனிதர்கள் தலைகளை எல்லாம் குனித்து கொண்டிருப்பார்கள். ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா, யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்ன ஒரு அவகாசம் தந்து விட இறைவா, சின்ன ஒரு அவகாசம் தந்து விட இறைவா, நாங்கள் போய் எல்லாத்தையும் செய்துவிட்டு வருகிறோம் என்று கேட்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பாவிகளே விலகி விடுங்கள். முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லாம் ஒரு பகுதியாகும், காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பகுதியாகும். அப்படியே விலகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆன்மாவை என்னுடைய ஆன்மாவை என்று எல்லோரும் நிர்வாணமாக ஓடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பான். தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொன்றாக துருவி துருவி விசாரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுப்பானே. அந்த சன்னிதானத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்றைக்காவது ஞாபகம் வந்தது உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சன்னிதானத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் பதில் கொடுக்க வேண்டுமே. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே செவந்து விடுமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமானாருடைய கடைசி நேரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை சூரியன் உதித்தது, சுபஹ் நேரம் ரசூலுல்லாஹ் அவர்கள் எழுந்தார்கள். அவருடைய காலுக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது. வியாழக்கிழமை ராத்திரி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகவில்லை. சனிக்கிழமை திடீரென்று முழிச்சு பார்த்தார்கள், மூர்ச்சை அடைந்தார்கள், முழிப்பார்கள், மூர்ச்சை அடைவார்கள். என்னுடைய வீட்டில் அப்படியே இருந்தது. திடீரென்று ஒரு தடவை ரசூலுல்லாஹ் முழிச்சு பார்த்தார்கள். பார்த்து விட்டு கேட்டார்கள், ஆயிஷா வீட்டில் எவ்வளவு இருக்கிறது ஆயிஷா என்று கேட்டார்கள். என் ஞாபகம் சரி என்றால் 6 திர்ஹம் இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா எவ்வளவு? 6 என்றார்கள். அப்படியா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவோமா ஆயிஷா? இதை வீட்டில் வைத்துக் கொண்டு நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பது ஆயிஷா? சனிக்கிழமை தயாராகிறார்கள். எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ், இந்த உம்மத்துக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய ரசூலுல்லாஹ் வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் கொடுத்து விடுவோம், யா ரசூலுல்லாஹ் கொடுத்து விடுவோம் என்றார்கள். கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவருடைய தலைவலி கூடியது, மூர்ச்சையிடுவார்கள், திரும்பி பார்ப்பார்கள். பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. வியாழன் இரவு, வெள்ளி, சனி, ஞாயிறு போகவே இல்லை. திங்கட்கிழமை அதிகாலை அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று எழும்பி நின்றார்கள். எழும்பி நிற்கிற நேரம் அந்த மக்கள் தொழுகைக்காக வேண்டி இருக்கிற நேரம் எங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரே ஒரு திரைச்சீலை ரசூலுல்லாஹ் அகற்றி பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சிரித்தார்கள். மதீனாவிலே அப்படிப்பட்ட ஒரு அமர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் குணமாகிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் குணமாகிவிட்டார் என்ற அந்த அமர்களும் பரவுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டி, இல்லை இல்லை சிரித்து விட்டேன், நான் தொழுகைக்கு வரவில்லை என்று கையை காட்டி வீட்டுக்கு வந்தார்கள். அதாவது என்னுடைய மடிக்கு வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலைக்கு வருகிறது. லுகர் நேரம் வரவில்லை, லுஹாவுடைய நேரம் அதிகாலை, அதாவது சுபஹுக்கு பிறகு லுஹாவுடைய நேரம் உதித்துக் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் உடைய முகம் அப்படியே சுடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள்,
ஒரு பாத்திரம் பக்கத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் கையை விட்டார்கள். முகத்திலே அப்படியே அந்த பாத்திரத்தால் முகத்தை அப்படியே தடாவினார்கள். முகம் சூடாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் அப்படியே ஓதி ஓடி அவருடைய மேல் அத்தனையும் தடாவினேன். நான் தடாவிக்கொண்டே இருந்தேன் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆயிஷா, என்னுடைய கை அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தண்ணீரிலே கையை விட்டார்கள். அப்படியே முகத்தை நனைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற நேரம், நான் அவருடைய மேலே அப்படியே துஆக்களை ஓதுகிற நேரம், ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார். என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார். ஓத வேண்டாம் என்றார். ரசூலுல்லாஹ் நிற்பாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கடைசி நேரம், அது கடைசி நேரம். அவர் ஏன் என்னை நிப்பாட்டினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. சப்தம் கேட்கவில்லை. என் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலே நான் வைத்தேன். ரசூலுல்லாஹ் 3 தடவை கேட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளுக்காக, அல்லாஹ்வுடைய சந்திப்பாக்காக ரசூலுல்லாஹ் எப்படி தயாரானார்கள்? இந்த உலகத்திலே மிக சிறந்தவர், மிக சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் மிக சிலாகித்து சொல்லக்கூடியவர், சொர்க்கவாசி. என்ன கேட்டார்? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா நான் ஒரு அடியான், என்னை மன்னித்து விடு ரப்பே, என்னை மன்னித்து விடு. அவருடைய நாவா செய்கிறது. நான் போய் மெல்ல அவருடைய சப்தத்தை கேட்கிறேன். 3 தடவை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை மேலே போவதை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கை அப்படியே மேலே போனது. ரசூலுல்லாஹ்வுடைய கண் மேலே பார்த்தது. ஒரே ஒரு துஆவை 3 வாட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய நெஞ்சிலே தலை கணக்க பார்க்கிறது. அவருடைய தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் களத்துக்கும் மார்புக்கும் இடையிலே அவருடைய களத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரம், விரல் மேலே போகிற நேரம், கண் மேலே போகிற நேரம். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஹையஸ்ட் கம்பேனியன், யா அல்லாஹ் மிக உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மடியை விடுவதை தீர்மானித்து விட்டார்கள். என் மடியிலிருந்து போவதை தீர்மானித்து விட்டார்கள். நான் உணர்ந்து விட்டேன். அவர் சுவர்க்கத்தை கேட்கிறார், அதிலே உள்ள உறவுகளை கேட்கிறார். இந்த உறவை விட அவர் தீர்மானித்து விட்டார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போய் கொண்டு அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு யா அல்லாஹ் என்று 3வது முறை சொல்லுகிற நேரம் விரல் அப்படியே கீழே விழுந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய எந்த அசைவும் ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டது, நானும் நீங்களும், எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது மறுமை வரும் என்று தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சும், மறுமையுடைய அடையாளங்களும் எங்கள் கண்ணு முன்னாடி நிகழ்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கு வயசு இல்லை, எப்பொழுதும் வரலாம், எப்படியும் வரலாம். அண்மையிலே பக்கத்து ஊர், அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாத்தண்டியிலே நாராவில் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே நடந்த ஒரு சோக சம்பவம். வறட்சி நிலவி, மழை பெய்து, மறுபடி வறட்சி நிலவி, நேற்று முந்தாத்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு. வறட்சி ஆரம்பத்தில் நிலவுற நேரம் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வருகிறது. 10 வயசு புள்ள 114 மார்க்ஸ் ஃபெயில் ஆகிவிட்டார். வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து உம்மாட்ட சொல்றார், கொஞ்சம் குளிச்சிட்டு வாரம்மா. 2 நண்பர்களோடு போனால் தண்ணி இல்லை, வறட்சி, பெக்கோ போட்டு குளத்தை தோண்டிருக்கிறார்கள். அந்த மகன் போற கடைசி பயணம் அது. அவருக்கு அல்லா மீது ஆணையாக தெரியாது, வீட்டிலிருந்து நாம் போகிற கடைசி பயணம். எங்க உம்மா மடியில வீட்டில இருந்து நாளைக்கு எனக்கு தூங்க கிடைக்காது, இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டில இருந்து அமர்கலமா நேத்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு சாப்பிட கிடைக்காது. அவருக்கு அல்லா மீது ஆணையாக தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மரணத்தை அப்படித்தான் விதியாக்கி இருக்கிறார். அவர் போகிறார், போனால் குளிக்க போகிறார், ஸ்லிப்பாகி குழியில் விழுகிறார். அவசரமாக எடுத்து போறார்கள் மாரவில் ஹாஸ்பிட்டல். அங்கிருந்து சிலாபத்துக்கு கொண்டு போறார்கள். சிலாபத்திலிருந்து அப்படியே கொண்டு போறார்கள் எங்கே? ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 18 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வைத்திருக்கிறார்கள். நெஞ்சை அமழ்த்தினால் சேறு வெளியாகிறது. சேரை எடுக்கணும். சேறு உள்ளக்க சேரும் செகதியும் நிறைந்திருக்கிறது. நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர்ஸ்மார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். நெஞ்சை அமிழ்த்த சேறு வெளியாகிறது. ஆனால் இன்னும் நெஞ்சை அமிழ்த்தினால் ஹார்ட் நின்றுவிடும். அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது. ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும். சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார். சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? 18 நாட்களில் அடிக்கடி மூர்ச்சை எடுகிறார், எழும்புகிறார், சாப்பிடுகிறார், பேசுகிறார். 17வது நாள் என்ன சொன்னார் டாக்டர்? மாலை நேரம்
தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க புள்ளை விழித்து பார்ப்பார். அதுக்கு மேல் அவர் உயிர் வாழுவது எங்களால் சொல்ல முடியாது. 2 மணித்தியாலம் தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் என்றார். ஒரு தாயார் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாயார் தாங்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க அந்த புள்ளை விழிப்பு, சிரிக்குது, பேசுது. டாக்டர் கொடுக்கிற டைம் தாண்டுது. 7:30 மணி, 8 மணி ஆகுது. அந்த அம்மா பார்க்கிறா, வளமைக்கு மாற்றமாக சிரிக்கிற புள்ள. எந்த அளவு கண்டா, வீட்டுல குளிக்க போன அண்டு எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ, 18 நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி உஷாரா இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடு. அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி 10 மணி, மரண சாயலே புள்ளட்ட இல்ல. அவங்க நினைச்சிட்டாங்க 11 மணி, அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ளட்ட எந்த மரண சாயலும் இல்ல. டாக்டர் சொன்னார் 2 மணித்தியாலம், இது 4 மணித்தியாலம் ஆகிட்டு, 5 மணித்தியாலம் ஆகிட்டு. அவர் குதிக்கிறார், சிரிக்கிறார், ஊட்டி விடுறாங்க, பேசுறாங்க, கையில உள்ள போன்ல வீடியோ பண்றாங்க, பையன் சிரிக்கிறான். ராத்திரி 1 மணி, உம்மாவும் புள்ளையும் இப்ப மரணத்தை மறந்து அவர்கள் சிரிச்சு பேசுறாங்க. ராத்திரி 2:45 புள்ள சொல்றார், உம்மா கொஞ்சம் வலிக்குது, கண்ணசருது, மூக்காலை வாயாலை ரத்தம் வருகிறது. ஜனாசாவை தூக்குற நேரம் சிரிச்சு கொண்டிருந்த தாய் அப்படியே பைத்தியமாகிறாங்க. வீட்டுக்கு போகிற நேரம் ஜனாசா நாராவில் மக்களை அழுகிறார்கள். பக்கத்தில் உள்ள தாய் பைத்தியமாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் நேரம் எது என்று தெரியாது. இது கடைசி நேரமா, கடைசி தொழுகையாண்டு தெரியாது. நாளை சுபஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கினான்னு தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 5 வயசு, 10 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு என்ற எல்லோருக்கும் 60, 80 என்று போடவில்லை. 5லும் போவார்கள், 10லும் போவார்கள், 15லும் போவார்கள். ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பயானுடைய அடுத்த நோக்கம் இந்த மக்கள் எல்லாம் திரட்டி மறுமையை பற்றி சிந்தனை உருவாக்கி நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம். அப்படி என்றால் இவைகளை எல்லாம் நன்றாக புரிந்து இந்த நாளில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய நாளாக மாறி இந்த உரைகளை, இந்த நிகழ்ச்சிகளை, இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, இந்த நிகழ்ச்சிகளை செய்தவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த ஊர் மக்களை இதே மாதிரி திரட்டி அந்த மாதிரி இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், இன்னும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் ஃபித்னா எங்கேயும் நிறைந்து கொண்டிருக்கிற நேரம் நல்லுள்ளம் படைத்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு இந்த மாதிரியான சபைகளை உண்டாக்கினால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது மிக புனிதமான சபை. ஏனென்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பற்றி பேசினால் மலக்குமார்கள் இங்கே சூழ்ந்து விடுவார்கள். இவர்கள் போய் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், யார்? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் கேட்பார், யார்? அவர்கள் எதை கேட்கிறார்கள், எதை கேட்டார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா ரப், யா ரப். அவர்கள் உன்னை பற்றி பேசினார்கள். அவர்கள் எதைக்காக பேசினார்கள்? அவர்களுக்கு என்ன வேண்டுமாம்? சுவர்க்கம் வேண்டுமா? யா ரப். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்து விட்டார்களா? என்னுடைய அரிசை பார்த்து விட்டார்களா? யா ரப். அவர்கள் அதை ஒன்றையுமே பார்க்கவில்லையா? அல்லாஹ் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. அப்ப ஏன் கேட்டார்கள்? யா ரப், அவர்கள் உன்னை நம்பியிருக்கிறார்கள், இந்த சுவர்க்கம் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, அந்த சபையில் உள்ளவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் மலக்குமார்களே, நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா. நல்ல அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகள், அப்படிப்பட்ட கண்ணியமான சபைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான சபைகளில் என்னையும் அல்லாஹ் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.